அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. விளக்கெல்லாம் எரியதில் தர்பாரில் வழிபாடுடைய கபரு பக்கத்தில் விளக்கு எரியும். அந்த காலத்தில் விளக்கு எரிஞ்சிச்சு, அதுதான் விளக்கு, வெளிச்சம் வேணும். இப்போதான் எல்லா லைட்டும் வந்துடுச்சுல. ஏன் அங்கே திரி வச்சு எரிக்கிறாங்க? என்ன இருக்குது? திரி வச்சு எரிக்கிறாங்க, என்ன காரணம் கேட்டால் அங்கே மருந்து தயார் செய்யப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் ஷரீப் சென்னையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுடைய ஒரு வீடியோவை போட்டு அதில் ஷேக் அப்துல்லா ஜமாலி கபரில் முத்தமிடுறது கூடுங்கிறாரு. கபர்ஸ்தானில் வைக்கக்கூடிய விளக்கை அதை விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தலாம், அது மருந்து இருக்குது, மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியா? இது மார்க்கம் சம்பந்தமாக என்ன சரியா அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த கபர்களை முத்தமிடுவதற்கா இல்லையா, இது இஸ்லாத்துல கடுகளவும் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலே கிடையாது. பொதுவாக நமக்கு முத்தமிடுவதாக ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ முத்தமிடுவதாக இருந்தால் அது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். இதை நீங்க பரக்கத்திற்காக முத்தமிடலாம், இதுல புனிதம் இருக்கிறது, இதுல பரக்கத்து இருக்கிறது, இது புண்ணியம் இருக்கிறது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வோ அவனுடைய தூதரை தான் என்ன செய்யணும், சொல்லி தந்திருக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிடுவது சம்பந்தமாக சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதை சொல்லி தந்திருக்கிறாங்க. அது உமர் ரலியல்லாஹு அவங்க கூட சொல்லுவாங்க, கல்லே உனக்கு நன்மை செய்யவோ தீமை செய்யவோ எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதை முன்ன முத்தமிட்டார்கள் என்பதற்காகத்தான் முத்தமிடுறேன். அப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதுதான் மார்க்கத்துல சுன்னத்தான ஒரு வழிமுறை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். நம்மளாக ஒரு பொருளுக்கு புனிதத்தை ஏற்படுத்துவது என்பது மார்க்கம் தடுத்திருக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை புனிதமாக ஆக்கவில்லை என்றால் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, புனிதமாக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்வதாக இருந்தால், இது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஹுனைன் என்ற ஒரு போருக்காக போனா அங்க ஒரு மரத்தடியில இளைப்பாடுறாங்க. அப்ப அறியாமை காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்னொரு மரத்துல வாள்களை என்ன செய்வாங்க, தொங்க விடுவாங்க. தொங்க விட்டா இது என்ன செய்யும், இந்த வாளுக்கு என்று ஒரு புனிதம் வந்துடும், பவர் வந்துடும், போர்க்களத்துல வெற்றி பெற்றலாம், இப்படியான ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க, நம்மளும் வாளை தொங்க விடுவோம், நமக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களே, அந்த கடல் கடந்து வந்ததுக்கு அப்புறம் சிலைகளை வணங்கி கொண்டு பல கடவுள்களை வணங்கி கொண்டு அந்த மக்களை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்கள் கேட்டாங்க, மூசாவே நமக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு கேட்டாங்களே, அதற்கு ஒப்பாக இருக்கிறது. அப்ப ஒரு மரத்துக்கு ஒரு புனிதம் இருக்கிறது, அதுக்கு ஒரு புனிதம் இருக்கிறது, இதுக்கு புனிதம் இருக்கிறது, நம்மளா உன உண்டாக்குவது என்பது அது கடவுளை வணங்குவதற்கு சமமான ஒரு காரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம புனிதமாக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு கபர் என்பது அந்த தோண்டின மண்ணாளி போட்டு மூடுறதோடு சரி, அது கொஞ்ச காலத்துல என்ன செஞ்சிடறேன், உள்ளக்குள்ள உடம்பு அரிச்சு ஒண்ணுமில்லாம ஆனதுக்கு அப்புறம் சமதரையாக போயிடும். கபரை கட்டுவதோ, கபரை பூசுவதோ, அங்க எழுதுவதோ, அதன் மீது வழிபாட்டு தலங்கள் எழுப்புவதோ, இதெல்லாம் இஸ்லாத்துல முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். ஆனா இருந்தாலும் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்க சில ஆதாரங்கிற பேர்ல சேதாரமான சில விஷயங்கள் வைக்கிறாங்க. இது பரலவிகளாக இருக்கக்கூடிய இந்த கபர் வணங்கிகள், தர்கா வணங்கிகள் எடுத்து வைக்கக்கூடிய பிரதான வாதம் என்னன்னா, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல என்ன செஞ்சாங்க, அவங்க முத்தமிட்டாண்டு கூட அதுல இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல என்ன செய்ய முகத்தை வைத்திருந்தாரு அப்படின்னு இருக்குது. அப்ப மர்வான் என்ன செய்வாங்கன்னா, சட்டையை பிடிச்சு என்ன செய்வாங்க, என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் கல் இடத்துல வரல, நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்திருக்கேன்னு சொன்னதாக வர செய்தி இருக்கா இல்லையா, அது இப்னு அசாக்கிர் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது பலவீனமான, மிகவும் பலவீனமான செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அது சம்பந்தமான அந்த ஆதாரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். அதுபோக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாரு. அது இட்டுக்கட்டப்பட்ட முன்கரான நிராகரிக்கப்படக்கூடிய செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். ஆதாரபூர்வமான அது என்ன சொல்றாரு, இதுக்கு சரியான ஆதாரம் இருக்குண்டா முதல்ல என்ன காட்டணும் அப்படின்ட்டா, அல்லாஹ் சொன்னான்னு காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் கபரை நீங்க முத்தமிடுங்கள், அதுல பரக்கத்து இருக்கிறது, கபரை கட்டி அழுகுங்கள், அதுல புண்ணியம் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். சஹாபாக்கள் செய்தது மார்க்கத்தினுடைய ஆதாரமாண்டா ஆதாரம் கிடையாது. சரி, அதாவது சரியான செய்தியாண்டா சரியான செய்தியும் கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக ஒரு செய்தியை என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முத்தமிட்டார்கள், ரசூலுல்லாஹ்வை நெத்தியில முத்தமிட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாரு, சொல்றாரு. இது புகாரில வருதுன்னு சொல்றாரு. அது சரியான செய்தி தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை நீங்கள் முத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்லல. ஜனாசாவை முத்தமிடுங்கள்னு சொல்லி இருந்தாங்கன்னா, அபூபக்கர் அவங்க முத்தமிட்டவொன்னு அப்படி பேர் முத்தமிட்டு இருப்பாங்க எல்லா சஹாபாக்களும். ஆனா அங்க இருந்த நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோமையானால், இதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம்.
அதாவது ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்களா மௌத்தா போலையாங்கிற பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. ரசூல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை எந்திரிச்சு வந்துருவாங்க, இப்படியான ஒரு செய்தி போய்கிட்டு இருக்குது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னு ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னா வாளை வச்சு வெட்டி போடுவேன் அப்படிங்கிற அளவுல நிக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அவங்க வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி கேட்டு வர்றாங்க. வெளியில இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் போர்வையை போர்த்தப்பட்டிருக்கிறாங்க. திறந்து முத்தமிட்டு மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய செய்தி என்ன, திபுத்த ஹையம் ஓ மையத்தா, நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்க மரணிச்சு விட்டீர்கள் அப்பொழுதும் நீங்க நறுமணம் கமழ்கிறீர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கிற ஒரு சம்பவ செய்தியை சொல்ல, ரசூலுல்லாஹ் மேனில கமகமடு வாடை வருது, அவன் உயிரோடு இருக்கும் பொழுது இதே வாடை தான் நான் உணர்ந்தேன், மரணித்ததுக்கு அப்புறம் இதே வாடையை தான் நான் உணர்கிறேன் என்று சொல்வதற்காக அந்த என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு வெளியே வந்து கூடுதலாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட இருக்கிறான்னு எவன் சொல்றானோ அவன் முகம்மதை கடவுளாக்கி கொண்டான்ங்கிறாங்க. மன்கான யஅபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள். வமன்கான யஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் தான் சாவாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத என்ன செய்றாங்க அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதோ அவர்களுக்கு என்று ஒரு புனிதம் இருக்குது, அவங்க திரும்பி வருவாங்க, நம்ம உலகத்துல நடக்கிற மாதிரி இருப்பாங்க, கேட்பாங்க, போவாங்க, வருவாங்க அப்படின்னு எவன்லாம் சொல்றானோ அவன் வந்து அந்த மனிதரை வணங்குகிறார்கள் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப கபரை முத்தமிடுவது என்பது ஒரு பொருளுக்கு புனிதம் ஏற்படுத்துவது என்பது ஆக முட்டாள்தனம், இஸ்லாத்துல உள்ள காரியம் கிடையாது. பிற மதத்தவர்கள், சமயத்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அதுபோக இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, இந்த கபர் வணங்கிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி வந்தால் என்ன செய்வாங்க, உடனே ரசூல்லாண்ட ஆரம்பிச்சு ஒலிமார்கள் நாதாக்கள் சோதாக்கள் அப்படி போய் கொண்டு வந்துருவாங்க. நபியும் அவர்களும் இவர்கள் ஒன்னா, நபி அல்லாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், அல்லாவுடைய தூதர், அவங்க மனிதர்களே சிறந்தவர்கள், அல்லாவுடைய தூதராக உள்ளவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்குமே. ஏன்னா அந்த சிறப்பு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கோர்த்து விட்டுருவாங்க. நேற்று மோத்தா போனா அவுளியா, முந்தானத்து மோத்தா போனா அவுளியா, அட்ரஸ் இல்லாத ஆளுக்கு அவுளியாவா இல்லையான்னு தெரியாது, அப்படி பேர்த்துக்கும் கோர்த்து விட்டு அப்ப என்னது நாதாக்கள், மகான்கள், பெரியார்கள் அப்படி பேர்த்துக்கும் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இவர்கள்லாம் அட்ரஸ் இல்லாதவர்கள். தூதருக்கு என்று ஒரு தனி சிறப்புகள் அந்தஸ்து இருந்தால் அது தூதரோட நிப்பாட்டி கொள்ளணுமே ஒழிய அனைவருக்கும் இருக்குது, மொத்தா போன அனைவருக்கும் இருக்குது, அல்லது நம்ம யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்றோமோ அவர்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. இவ அந்த ஒரு காரியத்தை செய்யறாங்க. இது முதல்ல தவறான செய்தி. ரசூலுல்லாஹ் அப்படி வழிகாட்டல. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லை, சஹாபாக்களா செய்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியும் பலவீனமான செய்தி. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, முன்கரான நிராகரிக்கத்தக்க செய்தி அப்படிங்கிறது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, தர்காவுல விளக்கு ஏன் ஏத்துறாங்க தெரியுமா, அந்த விளக்குல வந்து பரக்கத்து இருக்குது, அதுல வந்து நிவாரணம் இருக்குது, அதுக்காகத்தான் விளக்குல எண்ணெயை ஊத்துறாங்க, அதனாலதான் அந்த எண்ணெயை நக்குறாங்க, அதனாலதான் அந்த எண்ணெயை பூசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா எந்த எண்ணெய்க்குமே வந்து என்னது, அந்த மூட்டு வலி, கால் வலி, எல்லா தைலமுங்கிற பேர்ல எல்லாமே என்னதானே கொடுக்குறாங்க. இது தர்காவுல கொண்டு போய் எண்ணெயை ஊத்துறதுக்கு என்னப்பா ஆதாரம், அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா, நீங்க கபரஸ்தானுக்கு சென்றால் அங்க எண்ணெயை ஊத்தி நக்குங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா, அங்க எண்ணெயை வச்சு என்ன செய்யுங்க, அதை உடம்பு முழுக்க தேயுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தானே ஆதாரம் காட்டணும். ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் தர்கா கட்டுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா, அங்க இறந்து போனவர்கள் அடக்கம் செய்து கொண்டு அவர்கள் பச்சை போர்வையை போர்த்துங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா, அங்க விளக்க பொருத்தி வைத்து அங்க எண்ணெயை ஊத்துங்கள், அந்த எண்ணெயை நக்கி குடிங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா, கிடையாது. அப்ப ஆதாரம் காட்டுறோம், இதுக்கு ஆதாரம் காட்டணும், அங்க மருத்துவம் இருக்குது, நாங்க கண்ணார பார்த்துருக்கிறோம். இது தர்காவுலயே நடக்கிற மாதிரி தான் கோயிலே நடக்குது, கோயிலேருந்து என்ன கொடுக்குறாங்க, கோயிலேருந்து நடக்குது, சர்ச்சில இருந்து நடக்குது. அப்ப அதெல்லாம் சரியா பெருமா, அவர்கள்லாம் மிகச்சிறந்த அவுலியாக்களா, அவங்கெல்லாம் அல்லாவுடைய மிகச்சிறந்த நேசர்களா அவர்கள்லாம். அப்ப இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியை பொறுத்தளவுக்கு சமாளி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த சமாளிக்கக்கூடிய வேலையை செய்யறாரு. தெளிவா பச்சையா மார்க்கத்துல உள்ளது கிடையாது அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு என்ன காரணம் சொல்றாரு, அந்த விளக்குல வந்து அதுக்கு ஆதாரத்தை பாருங்க. ஏற்கனவே சொன்னா இல்லையா, நபிமார்கள் சம்பந்தமாக, வஹீயின் சம்பந்தமாக சில செய்திகள் நடக்குமேயானால் அதை உடனே கொண்டு வந்து நாதாக்கள், சோதாக்கள், அவுளியாக்கள், அப்படியே நல்லடியார்கள் இப்படின்னு என்ன செஞ்சிருவது, கொண்டு வந்து கோர்க்கக்கூடிய வேலையை தான் பாக்குறாங்க. இது பச்சை அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த சட்டையை கரண்டி கொடுத்து இதை கொண்டு போய் என்னுடைய தாப்பனாருடைய முகத்துல போடுங்க, பார்வை ஏற்படும்னு சொல்றாங்க. அவர்களாவது செஞ்சிருப்பாங்க, அல்லாவுடைய வஹீயின் அடிப்படையில் செஞ்சிருப்பாங்க. அப்போ வஹீயின் மூலமாக செய்யக்கூடிய ஒன்றை அட்ரஸ் இல்லாத ஆள்களுடைய அந்த கபரஸ்தான்ல கொண்டு போய் வச்சா அங்க வந்து என்னென்ன நடக்குதாங்க, பள்ளி உழுகுது, பாச்சான் உழுகுது, இதெல்லாம் நக்குறது, குடிக்கிறது, இதனால வந்து நிவாரணம் கிடைக்குதுன்னு நம்புறாங்களா இல்லையா? இது வந்து ஒரு மூடத்தனம் இல்லையா, இது ஒரு மடத்தனம் இல்லையா? எல்லா இடத்துல இருந்து விளக்குல எண்ணெயை ஊற்றி ஏத்துறாங்க, அந்த எண்ணெயை தேய்க்கிறாங்க. இது இன்னும் சொல்ல போனா, அந்த மண்ணெண்ணை இருக்கா இல்லையா, விளக்கு எரிச்ச மண்ணெண்ணை, அந்த எண்ணெயை வந்து காலுக்கு தேய்ச்சா கால் வலி போயிடும் எங்க போகுது எல்லாம் சொல்லுவாங்க ஆரம்பத்துல. அப்ப அந்த மண்ணெண்ணை வந்து அவுளியாக்களுடைய புனித ஸ்தலத்துல வச்சா கொண்டு வந்தாங்க கிடையாது. சும்மா இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணெய்க்குமே
எண்ணெயை ஊற்றி தான் தடை விடுவாங்க. சுருக்கு எடுக்கிறது, எதுக்கு எடுக்கிறது, எது எடுக்கிறதா இருந்தாலும் எண்ணெயை ஊற்றி தான் தடை விடுவாங்க, நீவி விடுவாங்க. பொதுவாக எண்ணெய்க்குன்னு இருக்கக்கூடிய குணம் தானே ஒழிய இது வந்து தர்கால ஊற்றி வச்சதுனால வந்துருச்சு, தர்கால ஊற்றி வச்சதுனால நிவாரணம் ஆயிடுச்சு. தர்கால முதல்ல எதுக்கு எண்ணெயை கொண்டு போய் ஏன் ஊத்துற, எண்ணெயை வச்சு ஏன் எரிக்கிற? அது ஏதாவது ரசூல்லா வழிகாட்டுதல் இருக்குதா, ரசூல்லாவுடைய அனுமதி இருக்குதா, அங்கீகாரம் இருக்குதா? ஒரு இளவும் கிடையாது. அதனால சம்பந்தம் இல்லாத கொண்டு வந்து என்னது கோர்க்கிறது. இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம்? கபர்களை முத்தமிடக்கூடாது, அது பச்சை ஹராம் அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அது இஸ்லாம் காட்டிய வழிமுறை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவோ கட்டளையோ கபரை முத்தமிடுங்கள், கபரை கட்டி அழுகுங்கள், கபர்ல சஜதா செய்யுங்கள், கபரில் வந்து என்ன செய்யுங்க, பச்சை போர்வை போத்துங்க, பத்தி சாம்பிராணியை கொளுத்துங்க, வழிபடுங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த உயர்த்தப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் இடிச்சு தரமட்டமாக சொல்லி உத்தரவு. பூசக்கூடாது, எழுதக்கூடாது என்பது உத்தரவு, அது நோக்கி தொழக்கூடாது என்பது உத்தரவு. கபரை புனிதப்படுத்தக்கூடியது இஸ்லாத்தினுடைய வேலையா? இறந்து போனவர்களை புனிதப்படுத்தி அடக்கி வைத்திருக்கக்கூடிய கல்லறைகளை புனிதப்படுத்துவது இஸ்லாத்துல உள்ளதா? இஸ்லாத்துல உள்ளதே கிடையாது. இது இன்னொரு மதத்தவர்கள் கல்லறை வழிபாடுகள் நடத்தக்கூடிய அவர்களுடைய கலாச்சாரம் இது. இதை இஸ்லாத்துல பொறுத்து இஸ்லாத்துலங்கிற பேர்ல வைத்துக் கொண்டு வழிபாடுங்கிற பேர்ல செய்து கொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளை அங்கே செய்து கொண்டு வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இஸ்லாத்தை விட்டு மக்களை தவறான திசையில நரகத்திற்குரியவர்களாகத்தான் ஆக்குறார்களே ஒழிய இதில் எந்த வகையிலையும் உண்மை இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.